என்னடா சொல்ற, இந்த ஒரு குட்டி பேக்கெட்ல ஆயிரக்கணக்கான ஃபிஷ் ஃபுட் இருக்கா? வெல்கம் டு டே 11 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். நம்ம பழைய வீடியோல சொன்ன மாதிரியே நம்ம ஃபிஷஸ் எல்லாத்துக்கும் லைஃப் ஃபுட் தான் இனிமே ஃபீட் பண்ண போறோம். அது என்னன்னு நம்ம கேட்டதுக்கு சிலர் வந்து மொய்னா கல்ச்சர் சொல்லியிருந்தீங்க. நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் என்னோட ஆப்ஷன் வந்து மொய்னா தான். இந்த மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சரையும் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். நான் சொல்லி வச்சு இப்பதான் எனக்கு கிடைச்சது. அதுவும் நைட்டு தான் கிடைக்கும்னு சொன்னனால நான் நைட்டு தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து ஓல்டு வாட்டர்ல விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோட ஃபிஷ் டேங்க்ல இருந்த தண்ணியவே நான் பிடிச்சிக்கிட்டேன். ஏன் இதுல 2 செட்டப் பண்றேன்னா, ஒன்னு கிராஷ் ஆனாலும் இன்னொன்னு வச்சு நம்ம அடுத்த ஸ்டார்டர் எடுத்துக்கலாம்ல, அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து வச்சு அதுல டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் மொய்னாவை அது மேலே மிதக்க விட்டுட்டேன். டெம்பரேச்சர் செட் ஆயிருச்சு. செட் ஆனதுக்கு அப்புறம் 2 டப்லையும் கொஞ்சம் கொஞ்சம் மொய்னாவை ஆட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்துதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஈஸ்ட் வந்து நான் பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினேன். குவாலிட்டின்ற பிராண்ட்ல தான் கிடைச்சது. கிடைச்ச ஈஸ்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு இந்த ஈஸ்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் மொய்னா தான் இருக்கு. இந்த மொய்னா வந்து பெருகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு வேணும். அந்த ஃபுட்டு தான் இந்த ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில கலந்து எடுத்துட்டு வந்துட்டேன். வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தண்ணி வந்து கொஞ்சம் கிளவுடி ஆயிருச்சு. ஆனா நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, வடிகட்டாம ஊத்திட்டேன். நீங்க ஊத்துறப்ப கண்டிப்பா வடிகட்டி ஊத்துங்க. இப்போ இந்த தண்ணி வந்து கிளவுடியா இருக்கு. இது தெளிவாகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொசு முட்டை போடாம இருக்கிறதுக்கு ஒரு காட்டன் கிளாத் வச்சு மூடி வச்சு கயிறு போட்டு கட்டி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டேன். ஆனா இது வந்து மழை தண்ணிக்கு இது பட்டு கிராஷ் ஆயிடக்கூடாதுன்னு. இந்த செட்டப் வந்து கிராஷ் ஆகுதா இல்ல கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இனி அடுத்து என்னென்ன ஃபிஷஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.